இந்த மண்ணில் இன்னும் சில ஆண்டுகளுக்கு முன்னால் வந்தேறிய ஒரு சிலர் இங்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களின் மீது ஏறி மேய்ந்து கொண்டிருக்கிறார்களே, ஏகாதிபத்தியம் செய்து கொண்டிருக்கிறார்களே, சமூகத்துறை, பொருளாதாரத்துறை எல்லாவற்றிலும் இருந்தும் இந்தியாவின் 97% மக்களை தள்ளி வச்சிருக்கிறாங்களே என்ற கேள்வியை இந்திய அளவில் கேட்கின்ற துணிச்சல் கொண்ட ஒரே தலைவராக தந்தை பெரியார் தான் இருந்தார். அது உப்பு சத்தியாகிரக போராட்ட காலகட்டத்தில் இருந்தும் கூட அவர் தொடர்ந்து இதே கேள்வியைத்தான் கேட்டார். வெள்ளைக்காரனுக்கு அதிக சம்பளம் இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் காந்தி பேசுகிறாருன்னா, ராஜாஜி மட்டும் குறையா வாங்குறாரா? ஆனால் ஐயருக்கும் ஐயங்காருக்கும் கொடுக்குற சம்பளம் இங்கே இருக்கக்கூடிய சூத்திரனுக்கும் பஞ்சமனுக்கும் கிடைக்குதா அப்படின்ற கேள்வியை தான் தந்தை பெரியார் கேட்டார். உப்புக்கு வரி போட்டதை அல்லது உப்புக்கு வரி அதிகரித்ததை பெரியார் ஆதரிக்கலை, அதையும் எதிர்க்கிறார். ஆனால் உங்களுடைய போராட்டத்தில் போதாமை இருக்கிறது அப்படின்றது தான் தந்தை பெரியார் முன்வைத்தது. இன்னும் ஒருபடி மேலே போய் தந்தை பெரியார் கேட்டது, 97% மக்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? உப்பு சத்தியாகிரகத்துக்கு போராட பார்ப்பனர்கள் முன்னே நின்று போராட செல்லுகிறார்கள், உப்பு சத்தியாகிரகத்தை போற்றி எழுதுகிறார்கள், பேசுகிறார்கள். அப்படி பேசுகின்ற பார்ப்பனர்கள் எத்தனை பேர் சூத்திர மக்களுக்கும் பஞ்சம மக்களுக்கும் வைத்தியம் பார்க்க முன் வந்திருக்கிறார்கள்? அப்படி பேசுகின்ற பார்ப்பன வைத்தியர்கள் எத்தனை பேர் இந்த வைத்தியத்தை பார்க்க முன் வந்திருக்கிறார்கள்? அப்படி பேசுகின்ற பார்ப்பன வக்கீல்கள் எத்தனை பேர் சூத்திரனுக்காகவும் பஞ்சமனுக்காகவும் வழக்கு நடத்த முன் வந்திருக்கிறார்கள்? அப்படி பேசுகின்ற யாரும் இவர்களை பற்றி கண்டுகொள்வதே இல்லை என்றால் அது எதன் காரணமாக அப்படின்ற கேள்வியை தந்தை பெரியார் எழுப்பினார்.